ஓம் சாய்ராம். வசந்த நவராத்திரியோட 2வது நாளான துர்க்கையின் அவதாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்பாளை நம்ம உதாரணமாக சொல்லலாம். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான மனம் முடிப்பதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அமைதியான சாந்தமான முகத்தோட கையில் ஜபமாலையும் கமண்டலமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் போட்டு தவம் மேற்கொண்டு சிவபெருமான மனம் முடித்தார்கள்னு புராணம் சொல்லுது. இந்த அம்பாளை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரமானது தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நமக்கு நல்ல ஒரு விடாமுயற்சி, மன வலிமை, தைரியம், துணிவு, அறிவு, ஞானம் இது எல்லாமே நமக்குள்ள வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு பிரம்மச்சரியம், 1/2 பங்கு கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1/4 பங்கு அப்படிங்கிறது நம்ம குழந்தையா இருந்து வளர்ந்து படித்து ஒரு வேலையில் செட்டில் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த அறிவு, துணிவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வலிமை, ஞானம் இது எல்லாமே வேணும். இந்த அம்பாளை வழிபடுறது மூலம் இது எல்லாத்தையுமே அந்த அம்பாள் நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச இந்த சுகர் பழம் நைவேத்தியம் வச்சு இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபட்டா